ஷீரடி சாய்பாபா. சாய்பாபாவின் வாழ்க்கை. ஷீரடி என்றாலே நம் கண்முன் தோன்றுவது சாய்பாபாதான். அவர் 18ஆம் நூற்றாண்டில் தோன்றினார். அவர் 80 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். அவர் பெயருக்கு ஒரு சக்தி இருந்தது. பாபா ஜாதி, மதம், இனம் பாகுபாடுகளை கடந்தவர். எல்லா மக்களும் அவரிடம் ஆசி பெற்றனர். அவர் நிஜாம் ஆட்சிக்குட்பட்ட பத்ரி என்ற இடத்தில் தோன்றினார். அவர் அந்தணரா முகமதியரா என்ற கருத்து மக்களிடம் இருந்தது. அவர் மதங்களுக்கும் இனங்களுக்கும் அப்பாற்பட்டவராக திகழ்ந்தார். ஷீரடி கிராமம் பாபாவினால் புகழ் பெற்றது. பாபாவிற்கு முன்பும் பின்பும் அவருடன் ஒப்பிடும்படி யாரும் இல்லை. அவரிடம் தத்துவம் கிடையாது, சத்தியம் இருந்தது. ராமனுக்கு அயோத்தி என்றால் பாபாவிற்கு ஷீரடி. அவர் வாழ்நாளை ஷீரடியிலேயே கழித்தார். சத்தியம் ஓம் சாயி, சர்வம் ஸ்ரீடி பாபா. புத்தி ஓம் சாயி, சித்தி ஸ்ரீடி பாபா. பிரம்மமே மெய்ப்பொருள் என்றுரைத்த சாயி, பிரம்மத்தில் எங்களை சேர்த்திடுவாயே. உலகே மாயும் என்றுரைத்த சாயி, உலகில் எங்களை காத்தருள்வாயே. சத்தியம் ஓம் சாயி, சர்வம் ஸ்ரீடி பாபா. சரணம் குருநாதா, அருள்வாய் ஷீரடி சாயி. சரணம் சாய்நாதா, அருள்வாய் ஷீரடி பாபா. பாபா குருவை பெற்றார். ஷைலு என்ற ஊரில் கோபால் ராவ் என்ற ஞானி இருந்தார். அவரிடம் ஒரு பெண்மணியும் சிறுவனும் அடைக்கலம் அடைந்தனர். ஓர் அந்தணர் வீட்டில் முஸ்லிம் சிறுவன் வளர்வது சர்ச்சையானதும் ஞானி அவர்களுடன் வீட்டை விட்டே வெளியேறினார். ஒரு நாள் ஞானியுடன் சென்ற சிறுவனை ஒருவன் கல்லால் தாக்கிய போது அக்கல்லை அந்தரத்திலேயே நிறுத்தினார் ஞானி. அதன் பிறகு அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அவர் தன் சக்தி முழுவதையும் சிறுவனிடம் அளித்துவிட்டு உயிர் துறந்தார். அந்த சிறுவன்தான் சாய் பாபாவாக உருவெடுத்தார். யோகி ஞானி கீர்த்தி சாயி, சித்தி புத்தி பகவான் சாயி. தியாகி தர்மன் வள்ளல் சாயி, இயற்கை இயக்கும் இறைவன் பாபா. இன்பம் துன்பம் என்னவென்று அறிய வைத்தாய் குருநாதா. இம்மை மறுமை பயன்களையே புரிய வைத்தாய் சாய்நாதா. புனிதன் புண்ணியன் புத்தன் சாயி, படைத்து காத்து அருளும் பாபா. யோகி ஞானி கீர்த்தி சாயி, சித்தி புத்தி பகவான் சாயி. தியாகி தர்மன் வள்ளல் சாயி, இயற்கை இயக்கம் இறைவன் பாபா. பாபாவும் ஷீரடியும். பாபா சிறு வயதில் சந்துபாய் என்ற முஸ்லிமை சந்தித்தார். அவர் சிறுவனை அழைத்துக் கொண்டு ஷீரடிக்கு ஒரு திருமணத்திற்காக வந்திருந்தார். திருமணம் முடிந்ததும் அவரவர் ஊர் திரும்பினர். சிறுவன் மட்டும் ஷீரடியில் தங்கும் நிலை ஏற்பட்டது. அவர்தான் ஷீரடி சாய்பாபா. ஷீரடி பாபா வருகைக்கு முன் ஒரு சாதாரணமான கிராமமாக இருந்தது. அவர் அந்த மண்ணிற்கு வந்ததும் புனித பூமியாக அது மாறியது. ஷீரடியில் ஓர் கோவில் வாசலில் நின்றிருந்தார் பாபா. பூசாரி யா சாயி என்று கூறிவிட்டு சென்றார். அன்று முதல் பாபாவிற்கு சாயி என்ற பெயர் நிலைத்தது. அன்பு ஓம் சாயி, அறிவு
சிருடி பாபா. ஊக்கம் ஓம் சாயி, உழைப்பு சிருடி பாபா. அகங்காரம் மனம் புத்தி அடக்கி வாழ்ந்தாய், அகங்காரம் அழித்தெம்மை காத்தருள்வாயே. ஆத்மா அனுபூதி பெருநிலை அடைந்தாய், அழிவில் இருந்து காத்தருள்வாயே. அன்பு ஓம் சாயி, அறிவு சிருடி பாபா. பாபாவின் எளிய வாழ்க்கை. வேப்பமர நிழலில் வாழ்ந்த தீர்க்க தரிசனி, வேண்டும் வரும் தந்தருளும் ஆத்மராமன் நீ. எங்கும் நிறைந்த ஈஸ்வர வடிவமே நீயே, ஏழு கடல் தாண்டிடும் வல்லமை வாய்ந்தவரே. யோகி ஞானி கீர்த்தி சாயி, சித்தி புத்தி பகவான் சாயி. யாகி தர்மம் வள்ளல் சாயி, இயற்கை இயக்கம் இறைவன் பாபா. பாபா பகற்பொழுதை பக்தர்களுடன் கழிப்பார். இரவில் மசூதியில் உறங்குவார். அவர் எளிமையாக வாழ்ந்தார். ஓர் அங்கி, ஓர் குச்சி, இவைதான் அவருடைய உடைமைகள். அவர் காலணிகள் அணிவதில்லை. ஷீரடியில் வாழ்ந்த 60 வருடங்களும் எந்த மாற்றமும் இல்லாமலேயே இருந்தார். முதுமை அவரை நெருங்கியதில்லை. ஆனாதை ஓம் சாயி, ஆண்டவன் சிருடி பாபா. ஆட்டம் ஓம் சாயி, ஆனந்தம் சிருடி பாபா. தர்காவில் வாழ்ந்த தர்ம தேவா, தரணி எங்கும் தர்மம் தந்தருள்வாயே. தகியாவில் சலங்கை கட்டி ஆடிய தேவா, தர்மங்கள் நிலைக்க அருள் புரிவாயே. அநாதை ஓம் சாயி, ஆண்டவன் சிருடி பாபா. சரணம் குருநாதா, அருள்வாய் சிருடி சாயி. பாபாவின் படுக்கை விசித்திரமானது. 10 அங்குல நீளத்தில் பலகையை தொங்கவிட்டு தலைமாட்டிலும் சரி கால் மாட்டிலும் சரி மண் அகல் விளக்கு எரியும். பாபா படுப்பதையோ எழுவதையோ யாரும் பார்த்ததில்லை. காலம் ஓம் சாயி, கடவுள் சிருடி பாபா. கணக்கு ஓம் சாயி, காவல் சிருடி பாபா. ஐம்பெரும் சக்தியை அடக்கி வாழ்ந்தாய், ஐயம் போக்கி அருள் புரிவாயே. 5 உணர்வை அழித்து வாழ்ந்தாய், 5 புலன்களை காத்தருள்வாயே. காலம் ஓம் சாயி, கடவுள் சிருடி பாபா. சரணம் குருநாதா, அருள்வாய் சிருடி சாயி. சரணம் சாய்நாதா, அருள்வாய் சிருடி பாபா. பாபாவின் விசித்திர பழக்கம். ஷீரடி கிராமத்தில் ஒரு வைத்தியர் கூட இல்லாமல் இருந்தது.
பாபா தன்னுடைய காலை அந்த ஊரில் ஊன்றியதும் அங்கு பல அற்புத சக்தி மூலிகைகளை கொண்டு நோய்களை குணப்படுத்தினார். ஒரு சமயம் துணியிலிருந்து எடுத்த சாம்பல் உதியை நோய்களுக்கு மருந்தாக வழங்கினார். அச்சாம்பல் எல்லா மருத்துவ குணங்களையும் கொண்டதாக இருந்தது. பாபா உணவு சேகரிக்கவும் செல்வார். அப்படி கிடைக்கும் உணவை எல்லோருக்கும் பகிர்ந்துவிட்டு ஒரு திறந்த ஜாடியில் வைப்பார். நாய் பூனைகள் அதை உண்ணும். இதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். துறவு தூய்மை போதித்த இறைவா, துன்பங்கள் போக்கி காத்தருள்வாயே. பிச்சை புகினும் பகிர்ந்தளித்தாயே, பிணிகளை போக்கி காத்தருள்வாயே. ஞானி ஓம் சாயி, யோகி ஸ்ரீடி பாபா. பாபாவின் குரு தட்சணை. பாபாவின் புகழ் உலகெங்கும் பரவியது. மக்கள் அவருக்கு காணிக்கை செலுத்த துவங்கினார்கள். பாபா ஆரம்ப நாட்களில் யாரிடமும் எதையும் கேட்டதும் இல்லை, பெற்றதும் இல்லை. அவரிடம் யாராவது ஒருவர் 1 பைசாவை தட்சணையாக கொடுப்பார்கள். அதை கொண்டு அவர் எண்ணெய் வாங்குவார். பாபா வருபவரிடம் நீ 1 கொடுத்தால் அது 100ஆக உயரும் என்பார். அவர் சில நேரம் தட்சணை கொடுத்தவரிடமே திரும்ப கொடுத்து உங்கள் பூஜை அறையில் வையுங்கள் என்பார். அவர் பொழுது சாய்ந்ததும் தட்சணை யாரிடமும் வாங்குவதில்லை. பெற்ற தட்சணையை தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்து விடுவார். தரிசனம் தந்தருளி தட்சணை பெற்றவரே, தட்சணைக்கு பல மடங்கு அருள் தந்த சாயி. பிரம்ம ஞானம் அருள்கிற பிரம்மசாரதினி, பிரம்மயான மண்ணுலகின் பரபிரம்மே. யோகி ஞானி கீர்த்தி சாயி, சித்தி புத்தி பகவான் சாயி. யாகி தர்மன் வள்ளல் சாயி, இயற்கை இயக்கம் இறைவன் பாபா. சாயின் லீலைகள். பாபா அவர் புகழ் பரவும் முன்பே பல அற்புதங்களை செய்தார். தீக்குள்ளே கை வைத்த அடியவர் தியாகி, தீமைகளை தடுத்தருளும் தீர்க்கதரிசியே. புயலுக்கும் துணிக்கும் கட்டளையிட்டவரே, புழுவையும் மதிக்கின்ற மனம் படைத்தவரே. யோகி ஞானி கீர்த்தி சாயி, சித்தி புத்தி பகவான் சாயி. மசூதிகளிலும் கோவில்களிலும் விளக்கேற்றி வைப்பது அவருடைய விருப்பம். ஒரு நாள் கடைக்காரர்கள் எண்ணெய் தர மறுத்துவிட்டனர். பாபா மசூதி திரும்பியதும் திரியிட்டு எண்ணெய்க்கு பதில் தண்ணீர் விட்டு விளக்கை ஏற்றினார். அவர் சக்தியை அறிந்த கடைக்காரர்கள் மன்னிப்பு கேட்டனர். பாபா அவர்களை மன்னித்து இருந்தும் இல்லை என்று கூறாதே என்று கூறினார். ஒரு கணவன் மனைவி வெளியூரிலிருந்து பாபாவை தரிசிக்க வந்திருந்தனர். பாபாவிடம் ஆசி பெற்று திரும்பும் பொழுது இடி மின்னலுடன் மழை பெய்தது. பாபா அதை கண்டு ஓ அல்லாஹ், மழையை நிறுத்து என்றார். பெரும் மழையும் சிறு துளி ஆனதுண்டு. மனிதன் ஓம் சாயி, மகேஷன் சிறுடி பாபா. பகவான் ஓம் சாயி, பிரம்மம் சிறுடி பாபா. ஜீவ சமாதியான தீர்க்கதரிசியே,
ஜீவன்களை காத்து அருள் புரிவாயே. ஜீவன்களின் உள்ளத்தில் வாழும் தேவா, ஜீவ ஒளியாய் நீ காத்தருள்வாயே. பாபாவிடம் பணிவிடை செய்தவர்கள் பலர். அதில் ஒருவரான அண்ணா சாஹிப் தபோகர் என்பவருக்கு ஹேமந்த் பந்த் என்ற பட்டத்தை வழங்கினார். இவர் பாபாவின் வரலாற்றை சாய் சத் சரிதா என்ற நூலாக எழுதினார். இவர் பாபாவுடன் 12 வருடங்கள் தங்கியிருந்தார். ஆமை தன் முட்டைகளை பார்வையால் குஞ்சு பொரிப்பது போல குரு தம் பார்வையால் சீடர்களை வைத்திருந்தார் என்பார்கள். தெய்வம் வரமளித்தால் தப்பாது என்பார்கள். அவர் அளித்த வாக்கு எப்போதுமே தப்பியதில்லை. நானா சாஹிப் என்பவரை போல குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிலர் வருவதுண்டு. பாபாவின் அருளாலும் உதியாலும் குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் அதிகம் உண்டு. கடவுளாக குருவாக தெரிந்த யோகியே, கஷ்ட நஷ்டம் அறிந்து கொண்டு கரையும் உள்ளமே, உன் சொல்லாலே நோயெல்லாம் குணமாகுமே, உன் கருணையினால் துன்பம் எல்லாம் பறந்தோடுமே. யோகி ஞானி கீர்த்தி சாயி, சித்தி புத்தி பகவான் சாயி, தாயே தர்மன் வள்ளல் சாயி, இயற்கை இயக்கம் இறைவன் பாபா. பாபா மகா சமாதி. பாபாவிற்கு தம் இறுதி நாள் முன்பே தெரிந்துவிட்டது. அதை யாரிடமும் சொல்லவில்லை. கடவுள் அவதாரமானாலும் எடுத்த காரியம் முடிந்த பின் உடலை உயிர் நீங்கத்தானே வேண்டும் என்றார். இன்பம் துன்பம் என்னவென்று அறிய வைத்தாய் குருநாதா, இம்மை மறுமை பயன்களையே புரிய வைத்தாய் சாய்நாதா. புனிதன் புண்ணியன் புத்தன் சாயி, படைத்து காத்து அருளும் பாபா. யோகி ஞானி கீர்த்தி சாயி, சித்தி புத்தி பகவான் சாயி. பாபா காலமாகும் சில தினங்கள் முன்பே வாசே என்பவரை அழைத்து ராம விஜயத்தை படிக்கச் சொன்னார். அதை கேட்டுக்கொண்டே நானா சாஹிப் பாபாவின் வாயில் நீரை ஊற்றினார். அது வெளியே வந்துவிட்டது. உயிர் பிரிந்து விட்டது. எல்லோரும் ஓ பாபா என்று அழுதார்கள். ஊர் மக்களும் கிராம மக்களும் திரண்டு வந்தனர். பலர் மண்ணில் விழுந்தனர். பலர் மயங்கி சாய்ந்தனர். பாபா உயிருடன் இருந்த போதே வாதாவில் வசிக்க விரும்பினார். பாபாவிற்காக சமாதி எழுப்ப வேண்டும் என்று சிலர் விரும்பினார்கள். பாபா மனித உருவில் நடமாடிய தெய்வம். அவர் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் வாதாவிலேயே அவரது உடலை நல்லடக்கம் செய்தார்கள். பாபாவின் ஆளுயர படம் மசூதியில் வைக்கப்பட்டுள்ளது. பாபாவின் பளிங்குச் சிலை வாதாவில் நிறுவப்பட்டது. யோகதவும் தியாகம் ஞானமானவரே, பிரம்மசரியம் அனுஷ்டித்த பெருந்துறவியே, இந்துமின்றி முகமது இன்றி கடவுளானீரே, மானிடராய் பிறந்து வந்து மக்களை காத்தீரே. யோகி ஞானி கீர்த்தி சாயி, சித்தி புத்தி பகவான் சாயி, தாயே தர்மன் வள்ளல் சாயி, இயற்கை இயக்கம் இறைவன் பாபா. பாபாவை வழிபடுவது. பாபாவை தரிசிக்க தனி வழிபாட்டு முறை எதுவும் இல்லை. நாம் ஆன்மீக உணர்வுடன் இருந்தாலே எளிதில் அவரை கவர்ந்து விடலாம் என்பார்கள். அவருடைய பார்வையில் ஏழையும் பணக்காரரும் ஒன்றுதான். அவரை 8 திசைகளிலும் காண முடியும்.
ஷீரடியில் மட்டுமல்ல, அவரை காண்போரும் அவருடன் பேச முடிந்தோரும் அதிர்ஷ்டசாலிகள். அவர் தோற்றம் கம்பீரமானது. அவர் பார்வை உலகையே ஊடுருவியது. அவர் கால் மேல் கால் போட்டு அமர்வது இயல்பு. சாயின் உருவையே நீங்கள் தொடர்ந்து தியானித்தால் அவர் உருவம் மறைந்து உங்கள் உருவிலேயே அது கலந்துவிடும். சாயின் சரித்திரம் உங்களை உயர்த்தும் என்பார்கள். அட்டனை காலிட்டமந்த அன்பு சாயி, அகிலம் எல்லாம் அறிந்தருளும் அன்பு கடவுள் நீ. பிறப்பு இறப்பு கட்டுகளை அறுத்தெறிந்தாயே, இரவு பகல் எப்பொழுதும் துணை இருப்பாயே. யோகி ஞானி கீர்த்தி சாயி, சித்தி புத்தி பகவான் சாயி. யாகி தர்மம் வள்ளல் சாயி, இயற்கை இயக்கம் இறைவன் பாபா. பாபாவின் அருளுரைகள். பாபாவும் இயேசுவைப் போலவே பக்தர்களை தன்னிடம் வாருங்கள் என்றார். அவர் அழைப்பில் அன்பும் கட்டளையும் இருந்தது. உங்கள் குறைகளை தீர்ப்பது என் கடமை என்றார். என் ஆத்மா அழிவற்றது என்று பாபா சொல்வார். பாபாவின் அருளுரைகள் நம் ஆன்மீக அனுபவத்திற்கு ஓர் உரைக்கல். குஷ்டம் குருடு முடவும் போக்கும் சாயி பாபா, பிணிகளுக்கு மருந்தாகி நோய் தீர்த்தவரே. கர்மம் யோகம் ஞானம் பக்தியானவர் நீயே, கர்ணனை போல் வள்ளலாய் வாழ்ந்த பாபாவே. யோகி ஞானி கீர்த்தி சாயி, சித்தி புத்தி பகவான் சாயி. யாகி தர்மம் வள்ளல் சாயி, இயற்கை இயக்கம் இறைவன் பாபா. நீங்கள் தருமத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன் என்றார். நீங்கள் கங்கையை தேடி போக வேண்டாம், உங்கள் உள்ளங்கைகளால் என் பாதத்தை பற்றிக் கொள்ளுங்கள், நீங்கள் உயர்ந்து விடுவீர்கள் என்றார். யோகா, தியானம், ஞானம், தவம் இறைவனை அறிய உதவும் நெறிகள் என்றார். நம்பிக்கையுடன் பொறுமையுடன் இருப்பவனை இறைவன் காப்பாற்றுவான் என்றார். நான் இறந்து விட்டாலும் என்னை நம்புங்கள், என் சமாதி உங்களிடம் பேசும், எனது எலும்புகள் உங்களிடம் நலம் விசாரிக்கும் என்றார் சாய் பாபா. இன்றும் ஆயிரக்கணக்கானோர் ஷீரடி வந்து பாபாவின் அருள் பெற்று செல்கின்றனர். நாமும் ஷீரடி செல்வோம், பாபாவின் அருள் பெறுவோம். ஓம் சாயி மையம் ஸ்ரீடி பாபா சக்தி. ஓம் சாயி சாந்தம் ஸ்ரீடி பாபா. பிறையாகை காலில் வர வைத்த சாயி, பிறப்பில்லா வாழ்க்கை தந்தருள்வாயே. பரிபூரணத்துவம் நிறைந்த சாயி, பரம்பொருள் தந்தம்மை காத்தருள்வாயே. வானம் ஓம் சாயி, வையகம் ஸ்ரீடி பாபா. சரணம் குருநாதா, அருள்வாய் ஷிர்டி சாயி. சரணம் சாய்நாதா, அருள்வாய் ஷிர்டி பாபா. சத்தியம் ஓம் சாயி, சர்வம் ஸ்ரீடி பாபா. புத்தி ஓம் சாயி, சித்தி
பாபா. பிரம்மமே மெய்ப்பொருள் என்றுரைத்த சாயி, பிரம்மத்தில் எங்களை சேர்த்திடுவாயே. உலகே மாயும் என்றுரைத்த சாயி, உலகில் எங்களை காத்தருள்வாயே. சத்யம் ஓம் சாயி, சர்வம் சிருடி பாபா. சரணம் குருநாதா, அருள்வாய் சிருடி சாயி. சரணம் சாயி, அருள்வாய் சிருடி பாபா. இந்திரன் ஓம் சாயி, சந்திரன் ஸ்ரீடி பாபா. ராமன் ஓம் சாயி, கர்ணன் ஸ்ரீடி பாபா. பாரினில் பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தாய் பாபா என்று போற்ற பெற்றாய். ஞான முத்தை அருளும் ஞானி, ஞான கண் திறந்தெம்மை காத்தருள்வாயே. இந்திரன் ஓம் சாயி, சந்திரன் ஸ்ரீடி பாபா. சரணம் குருநாதா, அருள்வாய் சிருடி சாயி. சரணம் சாய்நாதா, அருள்வாய் சிருடி பாபா. உலகம் ஓம் சாயி, உயிர்கள் ஸ்ரீடி பாபா. உண்மை ஓம் சாயி, உழைப்பு ஸ்ரீடி பாபா. ஓரிடத்தில் வாழ்ந்து உலகறிந்த சாயி, ஓர் முறை காட்சி தந்தருள்வாயே. அமுத மொழி பேசும் அன்பு சாயி, அள்ளல் படும் எங்களை காத்தருள்வாயே. உலகம் ஓம் சாயி, உயிர்கள் ஸ்ரீடி பாபா. சரணம் குருநாதா, அருள்வாய் சிருடி சாயி. சரணம் சாய்நாதா, அருள்வாய் சிருடி பாபா. அக்னி ஓம் சாயி, அமைதி சிருடி பாபா. கற்பு ஓம் சாயி, கருணை சிருடி பாபா. கண்ணாடி உள்ளத்தில் உலகை கண்டாய், கடமையில் எமக்கு துணை இருப்பாயே. கர்ணனை ஒப்பா வள்ளலாய் வாழ்ந்தாய், கஷ்டத்தில் எங்களை காத்தருள்வாயே. அக்னி ஓம் சாயி, அமைதி சிருடி பாபா. சரணம் குருநாதா, அருள்வாய் சிருடி சாயி.
சரணம் சாய்நாதா, அருள்வாய் ஷிர்டி பாபா.